விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சிபிஎஸ்இ பள்ளியில் நிர்வாக குழு தலைவராக இருக்கிறார் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்ட அப்படி இல்லை என திருமாவளவன் விளக்கமளித்துள்ளார். திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு திமுகவினரைப் போலவே இரட்டை வேடம் போடுவோரின் வரிசையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் இருக்க மாட்டார் என்று நினைத்திருந்தேன். ஏமாற்றம்தான் மிஞ்சுகிறது. சென்னை வேளச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் செயல்படும் ப்ளூ ஸ்டார் செகண்டரி ஸ்கூல் என்ற பள்ளியின் நிர்வாக குழு தலைவராக இருக்கிறார் திருமாவளவன். அரசு பள்ளியில் ஏழை மாணவர்களுக்கு மும்மொழி வேண்டாம் என்று கூறுவோர் அனைவருமே மும்மொழி பயிற்றுவிக்கும் தனியார் பள்ளிகளுடன் ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருப்பது ஏன் என்றும் அண்ணாமலை கூறியிருந்தார். அதற்கு பதிலளித்த திருமாவளவன், அண்ணாமலை கூறுவது போல் இரட்டை வேடம் போட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எங்களது இடத்தில் இதற்கு முன் ஒரு நிறுவனம் பள்ளி நடத்தியது. தற்போது மற்றொரு நிறுவனம் நடத்துவதற்கான அறிவிக்கையை வெளியிட்டுள்ளனர். இடம் எங்களுடையது என்பதால் என் பெயரை பயன்படுத்தியுள்ளனர். அதில் ஒரு மாணவர் கூட இன்னும் சேரவில்லை. அப்பள்ளியும் செயல்பாட்டுக்கு வரவில்லை. அண்ணாமலை பரபரப்புக்காக பேசி நாகரீக அணுகுமுறையை தவிர்த்துவிட்டு யாரையும் எப்படியும் விமர்சிக்கலாம் என நினைக்கிறார். எனக்கு ஹிந்தி மீது வெறுப்பு இல்லை. நான் பன்மொழி கொள்கையை ஆதரிப்பவன் என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார். திமுக அரசு தேர்தல் அறிக்கையில் கூறியபடி கோரிக்கைகள் எதையும் நிறைவேற்றாததால் அரசின் மீது கடும் கோபத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்கள் கோபத்தை பாடல்களாக சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருகின்றனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், சரண் விடுப்புக்கு ஊதியம் வழங்க வேண்டும், ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது திமுக ஆட்சிக்கு வந்தால் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டது. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் தேர்தல் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் அரசு ஊழியர்கள் அதிகம் பகிரும் பாடல்களில் இன்னைக்கு சொல்வாங்க, நாளைக்கு சொல்வாங்க, ஏக்கத்தோடு காத்திருக்கிறோம், வருடக்கணக்கில் பென்ஷன் திட்டம் எப்போ வரும், தமிழகத்துல வாழ்க்கையின் ஆணிவேரே அசைத்து பிடுங்கிவிட்டு சொன்ன சொல்லை மறந்துவிட்டு நிதிச்சுமை காட்டுறீங்க, புதிதாய் ஒன்றும் கேட்கவில்லை, இருந்ததைத்தான் கேட்கிறோம், மரியாதை குறையாமலே மானத்தோடு வாழ்ந்து விட்டோம், ரிட்டையர்டு ஆன பின்னே மற்றவர்கள் தயவினிலே தன்மானம் காத்துக்கொள்ள சன்மானம் எதுவுமின்றி தள்ளாடி தடுமாறி தவித்து நிற்போம் தனிமையிலே. எம்எல்ஏ எம்பி என்று எல்லோருக்கும் பென்ஷன் உண்டு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லோருக்கும் பென்ஷன் உண்டு, அரசாங்க வேலை என்றால் அனைவரும் சமம்தானே, வித்தியாசம் காட்டுறீங்க, வேதனையை மூட்டுறீங்க என்ற இது போன்ற பல பாடல்களை ஒலிக்க விட்டு வருகின்றனர். அனைத்து பள்ளிகளிலும் தமிழை கட்டாய பாடமாக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து நாடுகளிலும் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் தாய்மொழிதான் பயிற்று மொழியாக திகழ்கிறது. தமிழகத்தில் மட்டும்தான் தமிழை படிக்காமலும் தமிழ் படிக்காமலும் பட்டம் பெற முடியும் என்ற நிலை உள்ளது. 1999 ஏப்ரல் மாதம் தமிழை கட்டாய பயிற்று மொழியாக்க வலியுறுத்தி 102 தமிழறிஞர்கள் சாகும் வரை உண்ணாநிலை மேற்கொண்டனர். அதைத் தொடர்ந்து 8ஆம் வகுப்பு வரை தமிழை கட்டாய பயிற்று மொழியாக்கி சட்டம் கொண்டு வருவதற்கு ஒப்புக்கொண்ட தமிழக அரசு 5ஆம் வகுப்பு வரை தமிழை பயிற்று மொழியாக்கி அரசாணை பிறப்பித்தது. அடுத்த சில மாதங்களிலேயே அந்த அரசாணை செல்லாது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் 2000ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த வழக்கு 25 ஆண்டுகளாக உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. மும்மொழி கொள்கையை எதிர்ப்பது எந்த அளவுக்கு நியாயமானதோ, தமிழை கட்டாய பாடமாக்குவதும் பயிற்று மொழியாக்குவதும் அதைவிட நியாயமானதும் முக்கியமானதும் ஆகும். எனவே உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள தமிழ் மொழி தொடர்பான வழக்குகளை மிக விரைவாக விசாரணைக்கு கொண்டு வந்து தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளிலும் தமிழை கட்டாய பாடமாகவும் கட்டாய பயிற்று மொழியாகவும் நடைமுறைப்படுத்த தமிழக அரசு ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கனடாவில் விமானம் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் பயணிகளுக்கு தலா 26 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. டெல்டா ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த விமானத்தில் 4 பயணியர்கள் உட்பட 80 பேர் பயணம் செய்தது குறிப்பிடத்தக்கது. நடுவானில் 2 சிறிய ரக விமானங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர்.
4 இஸ்ரேலியர்களின் உடல்களை ஹமாஸ் ஒப்படைத்துள்ளது. பணைய கைதிகளின் உடல்களை பெறும் இந்த நாள் இஸ்ரேலுக்கு மிகவும் கடினமான நாள் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு கூறியுள்ளார். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சர்வாதியாக செயல்படுகிறார் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். உக்ரைனில் தேர்தல் நடத்தாவிடில் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும் ஜெலன்ஸ்கிக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்தியா விதிக்கும் அதிக வரிகளை தவிர்க்க அந்நாட்டில் டெஸ்லா உற்பத்தி ஆலையை அமைக்கும் எலான் மஸ்கின் நடவடிக்கை அமெரிக்காவுக்கு நியாயமான செயல்பாடு இல்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிருப்தி தெரிவித்துள்ளார்.